Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கபினி அணையில் நீர் திறப்பு 25,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி ராஜா, கபினி அணையின் தற்போதைய நிலவரம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடகாவின் மைசூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கபினி அணையில தற்போது நீர்வரத்து அப்படின்றது 25,000 கனஅடியாக இருக்கிறது. நீர் வெளியேற்றமும் அதே அளவுக்கு இருக்கிறது. நேற்று இரவு நிலவரப்படி பார்த்தால் அணையின் மொத்த கொள்ளளவான 2,284 அடியில் 2,281 அடியை எட்டியிருந்தது. அணைக்கு நீர்வரத்து அப்படின்றது 17,000 கனஅடியாக இருந்தது. வெளியேற்றம் அப்படின்றது 12,000 கனஅடியாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நள்ளிரவுல அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதை தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி நீர் வெளியேற்றம் அதே அளவு இருக்க வேண்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் முடிவு செய்து தற்போது அதை 25,000 கன அடியாக உயர்த்தியிருக்கிறார்கள். தற்போது அணையில் இருந்து கபினி அணையில் இருந்து 25,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் என்பது 2,282 கன அடியை எட்டியிருக்கிறது. இன்னும் 2 கன அடியே அணை நிரம்ப தேவையான அளவாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நீர்வரத்தை நிறுத்தினால் அடுத்த 2-3 மணி நேரங்களில் அணை நிரம்பிவிடும் என்பதாலே அணைக்கு ஒரு நீரை அப்படியே திறந்து விடுகிறார்கள். இது கபினி அணையின் நிலவரம் என்றால் KRS அணைக்கும் நீர்வரத்தானது அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறியிருக்கார்கள். நேற்று மாலை நிலவரப்படி 7,000 கன அடியாக இருந்த அணைக்கான நீர்வரத்து தற்போது 9,000 கன அடியாக அதிகரித்திருப்பதாக கூறியிருக்கார்கள். ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்திற்கு கடந்த 29ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு 3,500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு இருக்கும் சூழல்ல தற்போது கபினி அணை நிரம்பி இருப்பதால் அதற்கு அந்த அணைக்கு வரும் நீரை அப்படியே திறக்க அதிகாரிகள் முடிவு செய்திருக்கார்கள். இதனால் இந்த தமிழகத்திற்கு இந்த 15 நாட்களில் திறக்கப்பட வேண்டிய தண்ணீரின் அளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டுமல்ல, கபினி அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அதிகாரிகள் கணித்துள்ளார்கள். என்றால் கேரளாவை ஒட்டியுள்ள அணை என்பதால் கேரளாவில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. அதனால் இந்த அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கலாம் அப்படின்னு கணக்கிட்டிருக்கிறார்கள். அணைக்கு வரும் நீரை அப்படியே வெளியேற்றவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.